வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10, 11 மாணவர்களுக்கான வரலாறு. இதில் இன்றைக்கி நாங்கள் இந்த தேசப்படம் குறித்தெல்லாம் உலகப்படம் அதில் சில முக்கியமான இடங்கள் இதில் தரப்பட்டிருக்கின்றது. இதில் இந்த முறை பரீட்சைக்கு அதில் பர்மா என்ற இடம் இந்த முறை பரீட்சைக்கும் வந்திருக்கின்றது. இப்போ அதை வைத்துக்கொண்டு இதில் சில இடங்கள் தரப்பட்டிருக்கின்றது. முதலாவது நாங்கள் பார்ப்போம். இது ஆசிய படம், அதாவது ஐரோப்பா கண்டத்தின் ஒரு பகுதி, ஆப்பிரிக்கா கண்டத்தின் ஒரு பகுதி, அதே போல் ஆசிய கண்டம். முதலாவது பிரித்தானியா. அது நாங்கள் இங்கிலாந்துன்னு சொல்லலாம். அம்புக்குறியால் போடப்பட்டிருக்கிறது பிரித்தானியா. அதே போல் இத்தாலி அதில் குறிக்கப்பட்டிருக்கு. அதே போல் இத்தாலியின் தலைநகரம் ரோம், கருப்பு புள்ளியால் போடப்பட்டிருக்கிறது ரோம். அதே போல் கீழே பார்த்தோம்னு சொன்னால் செங்கடலுக்கு பக்கத்தில் அரேபியா என்ற ஒரு இடம் அதில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அரேபியா குறிக்கப்பட்ட இடத்துக்கு கீழே அது அரபிக்கடல், அரேபியான்றது. அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கால பர்மா என்ற நாடு, இந்த முறை பரீட்சைக்கு வந்த ஒரு பகுதி. இதில் அந்த உலகப்படத்தில் பிரித்து காட்டியிருக்கிறேன். அதில் பர்மா தனியாக குறிச்சிருக்கு. அதே போல் சிஎம் அம்புக்குறியால் காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல் அதற்கு கீழே கம்போடியா, அதே போல் வியட்நாம். அப்படியே தொடர்ந்து அதில் அந்த உலகப்படத்திலேயே பிரித்து தந்திருக்கிறார்கள் அந்த இடங்களை. கம்போடியா, வியட்நாம். கீழே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மலேசியா. அதே போல் அதற்கு பக்கத்தில் நுனியில் சிங்கப்பூர் குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. அந்த மலேசியா சிங்கப்பூருக்கு கீழே ஒரு தீவு காணப்படுது, அது சுமாத்ரா தீவு. ஏற்கனவே நாங்கள் பார்த்தோண்டு தான் சுமாத்ரா தீவு. அந்த மலேசியா சிங்கப்பூருக்கு கீழே தனித்து ஒரு பெரிய தீவு காணப்படுறது சுமாத்ரா தீவு. அதே போல் நாங்கள் அங்கால உலகப்படத்தில் கிழக்கு பக்கமாக பார்த்தோம்னு சொன்னால் தாய்வான் தரப்பட்டிருக்கிறது. அதே போல் கொரியாவை ரெண்டாக பிரித்து, ஒன்று வட கொரியா மேற்பகுதியில் இருக்குது, கீழே தென் கொரியா தரப்பட்டிருக்கின்றது. அதற்கு பக்கத்தில் சீனா தரப்பட்டிருக்கின்றது. அதே போல் ஜப்பான் தலைநகரம் டோக்கியோ. அது நாங்கள் ஏற்கனவே அந்த இடங்கள் நான் குறித்து காட்டியிருந்தேன். ஜப்பானில் அந்த அணுகுண்டு வீசப்பட்ட நகரங்கள் ஹிரோஷிமா, நாகசாகி, டோக்கியோ ஏற்கனவே குறித்தது. இதில் ஜப்பான் இதில் குறித்து காட்டப்பட்டிருக்கின்றது. ஆனபடியால் இது அந்த குறைந்தளவு இடங்களை தருகிற போது நீங்கள் தெளிவாக பயிற்சியினை பெறுவதற்கு இந்த உலகப்படம் மிகவும் பயன்படும். தரம் 10, 11 மாணவர்கள் இதில் பயிற்சி பெறக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.